அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல்கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து. ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். எல்லோருக்கும் வணக்கம். இது எனது யூடியூப் சேனலான எல்லாம் செயல்கூடும் வள்ளலார். நான் வள்ளலார் முத்து பேசுகிறேன். இன்றைய பதிவில் நாம் அவா அறுத்தல் என்ற தலைப்பின் கீழ் வரும் 3வது பாடலுக்கான விளக்கத்தை பார்க்க இருக்கின்றோம். முதலில் நான் பாடல் வரிகளை படிக்கிறேன், பின்பு விளக்கத்தை பார்ப்போம். விருப்பிலேன் போல காட்டினேன் அன்றி விளைவிலாது ஊன் எல்லாம் மறுத்த கருப்பிலே எனினும் கஞ்சியாதிகளை கருத்து வந்து உண்ணுதற்கு அமையேன். நெருப்பிலே உருக்கு நெய்யிலே சிறிதும் நீரிடா தயிரிலே நெகிழ்ந்த பருப்பிலே சோற்று பொறுப்பிலே ஆசை பற்றினேன் என் செய்வேன் எந்தாய். இதுதான் அவர் எழுதியிருக்கக்கூடிய இந்த பாடல். இதுக்கு விளக்கம்: எந்தை பெருமானே, உணவுப் பொருட்களின் போதிய விளைச்சல் இல்லாத காலத்தில் அதன் மீது இச்சை இல்லாதவன் போல நடித்தேனே அன்றி எளிதாக கிடைக்கும் கஞ்சி முதலியவைகளை மனம் உவந்து உண்ண விளையாதவனாகவும் நெருப்பிலே உருக்கிய நெய்யிலும் சிறிதும் நீரின்றி உரைத்து இறுகிய தயிரிலும் வெந்து குலைந்த பருப்பிலும் நெற்சோற்று திரளையிலும் ஆசை கொண்டவனாகவும் இருக்கும் இத்தகைய நான் உய்வதற்கு என் செய்வேன் அப்படின்னு தான் இந்த பாடலை இயற்றியிருக்காங்க. இதில் இதன் பொருள் என்னன்னு பார்த்தோம்னா, கஞ்சி உண்டு மெலிந்து வருந்துவோர்களுக்கு இடையே நெய்யும் தயிரும் பருப்பும் விரவிய நெற்சோறும் உண்கின்ற இரக்கம் இல்லாத குற்றம் உடையவனாக நான் இருக்கின்றேன். நான் உய்வதற்கு என்ன வழி அப்படின்னு இறைவன்கிட்ட வேண்டுறாங்க. அதாவது மற்றவங்கள்லாம் அந்த விளைச்சல் இல்லாமல் அந்த பஞ்சகாலம்னு சொல்கிறாங்கல்ல, அந்த காலங்களில் கஞ்சியெல்லாம் உண்டு வாழ்ந்துட்டுருக்கும்போது நான் என்ன பண்ணுறேன், நெய் சோறு எங்கே கிடைக்கும், நெய் ஊற்றி கெட்டி தயிர்னு சொல்கிறாங்க பாருங்கள், இப்படி அருமையாக சொல்கிறாங்க பாருங்கள். சிறிதும் நீரிடா தயிரிலே நெருப்பிலே உருக்கு நெய்யிலே நெகிழ்ந்த பருப்பிலே நல்ல நெய் போட்டு, நிறைய நெய் போட்டு பருப்பு போட்டு அதோடு கூட சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்து கெட்டி தயிர் நல்லா போட்டு சுட சுட சோறு போட்டு சாப்பிடணும் அப்படின்ற அந்த மனநிலையில் தான் நான் இருக்கிறேன். உணவு மேலே தான் எனக்கு இச்சை அதிகமாக இருக்குது. அது அந்த பஞ்ச காலத்தில் கூட மற்றவங்களெல்லாம் அந்த கஞ்சி சாப்பிட்டு உயிர் வாழ்ந்தால் போதும் அப்படின்ற நிலைமையில் கூட நான் எதை தேடுறேன் அப்படின்னா, நெய் எங்கே கிடைக்கும், நல்ல அருமையான சுட சுட நெகிழ்ந்த பருப்பில் நெய்யை போட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்து கெட்டி தயிரை போட்டு எப்போ சாப்பிடலாம் அப்படின்ற அந்த மன உந்துதல்லையே தான் நான் இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி மிகவும் சிறப்பாக இந்த பாடலை பாடியிருக்கிறாங்க. நம்மளுடைய இச்சையும் அப்படி தான் இருக்குது, என்னுடைய இச்சையுமே அப்படி தான் இருக்குது. அதாவது இப்போ நம்ம காலையில் சாப்பிடாமல் இருக்கணும்னு சொல்லிட்டு மதியம் சாப்பிடும்போது அப்போ அவங்க நெய் எடுத்து பக்கத்தில் வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது மாதிரி இச்சை போகுது. சுட சுட சாப்பாடு இருக்குது, இந்த நெய் போட்டு அதோடு அந்த பருப்பு போட்டு சாப்பிட்டா என்ன அருமையான சுவை இருக்குது. ஆனால் வள்ளல் பெருமான் என்ன சொல்கிறாங்க, இந்திரிய ஒழுக்கத்தில் நீங்கள் இது இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதாவது சுவை விரும்பாது இருக்கணும் அப்படின்றாங்க, சுகந்தம் விரும்பக்கூடாதுன்றாங்க. ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம், அந்த வாசம், நெய் வாசம் கமகமன் இருக்குது, நெய் போட்டால் சாப்பாடு இன்னமும் அதிகமாக சாப்பிடணுன்ற உந்துதல் தான் இருக்குது. வள்ளல் பெருமான் என்ன சொல்கிறாங்க, அளவு மிகாமலும் அளவு குறைவுபடாமலும் இருக்கணுன்றாங்க. ஒருபடி கம்மியாக இருந்தாலும் ஓகேன்றாங்க. பசி அந்த நிறைவுற அளவுற தான், கொஞ்சம் கம்மியாக தான் சாப்பிடணும்னு சொல்கிறாங்க. ஆனால் என்ன நடக்குது, அந்த நெய்யெல்லாம் பருப்பு நல்லா சுட சுடன்னு சாப்பிடும்போது அந்த டேஸ்ட்டு சாப்பிடாமல் காலிலேருந்து இருக்கிறதுக்கு அதுக்கும் நிறைய சாப்பிடணுன்ற உந்துதல் தான் வருது. அப்போ வள்ளல் பெருமான் எப்படி சொல்லியிருக்கிறாங்க பாருங்கள். அப்போ அது மாதிரிலாம் இச்சை செல்லக்கூடாது அப்படின்னா நம்மளுக்கு இன்னமும் ஆகாரத்தின் மேல் இச்சை இருக்குது.
அப்போ அந்த ஆகாரத்தின் மேல் இச்சை இருக்கிற வரைக்கும் நம்ம வந்து இறைவனுடைய அந்த அருளை பெற முடியாது அப்படின்னு தான் அவங்க சொல்லிட்டு வர்றாங்க. அதுக்கு காரணமும் பல பல பதிவுகளை நம்ம சொல்லிட்டு தான் வர்றோம். இங்கேயும் அதுதான் சொல்கிறாங்க. எப்படி இதே சொல்லிட்டாங்க பாருங்கள், நம்ம இப்படிலாம் சாப்பிட்டு நம்ம இதெல்லாம் இச்சை வரும்ன்றதுனால தான் அவர் இப்படி சொல்கிறாங்க. இதுதான உண்மையாகவும் இருக்குது. அதாவது அந்த நெய் போட்டு பருப்பு போட்டு அது சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அப்படி கெட்டி தயிர் ஊற்றி அப்படி சாப்பிடணும் அப்படின்னும்போது நம்ம வேகமாக அந்த பசிக்கும் அந்த ருசிக்கும் வேகமாக சாப்பிடணும், இன்னும் அதிகமாக போட்டு வயிறை நெப்பணும் அப்படின்ற அந்த மனோநிலையில் தான் நம்ம இருக்கிறோம். நான் இருக்கிறேன், அப்படி தான் இருக்கிறேன். ஸோ இது வந்து அப்படியே பொருந்திருக்கு. அப்போ இதிலிருந்து நான் உயிரதுக்கு என்ன வழி, எனக்கு என்ன வழி அப்படின்னு சொல்லும்போது வள்ளல் பெருமான் அருமையாக இந்த பாடலை சொல்லியிருக்கிறாங்க. இந்த பாடலையும் பார்த்துட்டு அகவல்லையும் தெளிவாக சொல்கிறாங்க. வள்ளல் பெருமான் அந்த வழிமுறைகளை சொல்கிறாங்க. அவர் எப்படி எப்படிலாம் போய் அந்த மரணமில்லா பெருவாழ்வை பெற்று அந்த பேரின்ப சித்தி பெருவாழ்வில் வாழ்கிறாங்க அப்படின்ற சொல்லியிருக்கிறாங்க. அதையும் பார்த்துட்டு இந்த வீடியோவை நிறைவு செய்கிறோம். இந்த ஒரு பாடலே போதும், மிகவும் அருமையான பாடல் பாருங்களேன். ஈரமும் அன்பும் கொண்டு இன்னருள் பெற்றேன், என் மார்க்கம் இரவாத சன்மார்க்கம் தோழி, காரமும் மிகு புளி சாரமும் துவர்ப்பும் கைப்போடே உப்போடே கசப்போடே கூட்டி, ஊரமுது உண்டு நீ ஒளியாதே அந்தோ, ஊழிதோறு ஊழியும் உளவாமை நல்கும், ஆரமுது உண்டு என்னோடு ஆடேடி பந்து, அருட்பெரும் ஜோதி கண்டு ஆடேடி பந்து. அருமையான பாடல். அவர் வந்து எப்படி இன்னருள் பெற்றுக்கொண்டாங்களாமா, ஈரமும் அன்பும் கொண்டு இன்னருள் பெற்றேன் அப்படின்றாங்க. இப்போ ஈரம் அப்படின்னா பிற உயிர்களின் மேல் அந்த இரக்கம், அன்பு கடவுளின் மேல் அன்பு அதாவது பக்தி, இது ரெண்டையும் வச்சு தான் நான் இன்னருள் பெற்றேன் அப்படின்னு சொன்னவங்க. என் மார்க்கம் இரவாத சன்மார்க்கம் தோழி, அதாவது நான் பயின்று நான் சென்று கொண்டிருக்கின்ற நான் வலியுறுத்துகின்ற இந்த மார்க்கம் இரவாமையை கொடுக்கக்கூடிய சன்மார்க்கம் அப்படின்னு சொல்லி தெளிவாக சொல்கிறாங்க. சொன்னவங்க அடுத்த வரி என்ன போடுறாங்க, காரமும் மிகு புளிச்சாரமும் துவர்ப்பும் கைப்போடே உப்போடே கசப்போடே கூட்டி, ஊரமுது உண்டு நீ ஒளியாதே அந்தோ. அப்போ அடுத்து இந்த இன்னருளை பெற்றுக்கொண்டேன் இரவாமை கெட்டோம் அப்படின்னா சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு தடையாக என்ன இருக்குன்றதுக்கு தான் அடுத்ததே சொல்கிறாங்க. காரம் புளிச்சாறு துவர்ப்பு உப்பு கசப்பு இந்த அறுசுவையும் சேர்த்து நம்ம சாப்பிட்றோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் போட்டு நம்ம சாப்பிட்டோம்னா ஊரமுது உண்டு, இதெல்லாம் ஊரமுதுன்றாங்க. இந்த ஊரமுதை உண்டால் நாம் ஒளிந்து விடுவோம், அதாவது மரணித்து விடுவோம் அப்படின்னு சொல்கிறவங்க மரணிக்காமல் இருக்கணும் அப்படின்றதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா அடுத்து, ஊழிதோறு ஊழியும் உளவாமை நல்கும், ஆரமுது உண்டு என்னோடு ஆடேடி பந்து, அருட்பெரும் ஜோதி கண்டு ஆடேடி பந்து. அப்போ நம்மளை எல்லாம் ஆரமுதை சாப்பிட சொல்கிறாங்க. ஊரமுது சாப்பிட்டால் மரணம். அப்போ நம்ம சுத்த சன்மார்க்கத்தில் இப்போ 3 வேளையில் வந்து 2 வேளை தான் சாப்பிட்றோம். அப்போ அதுவும் வந்து என்ன ஆகணும், இந்த உணவு எல்லாம் குறையணும். அதுவும் குறைஞ்சு உணவே இல்லாத நிலைக்கு போகணும். இப்போ எந்த அளவுக்கு நம்ம இப்படி குறைஞ்சி வரணும் அப்படி இதெல்லாம் எப்படி நடக்கணும் அப்படின்னா, நாம் இதில் பயணிக்கும் போது தான் அந்த நிலைகள்லாம் ஏற்படும். நம்ம ஃபுல்லாக வயிறு நிறைய அந்த ஊர் அமுதை சாப்பிட்டு வச்சோம்னா எப்படி அருள் அமுது உள்ள கிடைக்காது. அப்போ வந்து உணவு மேலாம் இச்சை இல்லாமல், அவங்க சொல்கிறதுக்கு காரணம் உணவு மேலாம் இச்சை இல்லாமல் உணவு குறைஞ்சிட்டே இருந்து உள்ளாகவே நம்ம உடம்பே வந்து நம்மளுக்கு தேவையான உணவை தயாரிக்க ஆரம்பிச்சிடும். அப்போ வெளியே இருந்து ஒரு உணவு நம்மளுக்கு தேவைப்படாது. அதே மாதிரி இந்த சுவாசம், இப்போ நம்ம வெளியே இருந்து தான் எடுத்து உள்ளே போய்கிட்டு இருக்கு. சுவாசம் உள்ளே வந்து வெளியே போகுது, உள்ளே வந்து வெளியே போகுது. அவர் சொல்கிறது மாதிரி நடக்கும்போது உள் சுவாசம் உள்ளேயே தான் ஓடும், வெளியிலேருந்து ஒரு சுவாசம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ இந்த மரணமில்லா பெருவாழ்வுன்னு வள்ளல் பெருமான் சொல்கிறதெல்லாம் இந்த நிலையை தான் சொல்கிறாங்க. அது போகிறதுக்கு தான் இவ்வளவு விஷயங்களை சொல்லிட்டு வராங்க. அப்போ இங்கேவும் பாருங்கள், ஈரமும் அன்பும் கொண்டு இன்னருள் பெற்றேன், என் மார்க்கம் இரவாத சன்மார்க்கம் தோழின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்க பாருங்கள். இந்த ஊரமுது உண்டால் இந்த இரவாமை கிடைக்காது, அதாவது இரவாமை கிடைக்காது அப்படின்னா நம்ம இறந்து போயிடுவோம் அப்படின்னு அர்த்தம். ஊரமுதை உண்டால் இறந்து விடுவோம். அப்போ அந்த ஆரமுதை உண்டால் இறக்க மாட்டோம்.
அப்படின்றத இதில் தெளிவாக சொல்கிறாங்க. இப்போ இப்படி சொன்னவங்க அந்த 6 அமுதை அவர் எப்படி பெற்றுக்கொண்டார், அதற்கு வழிமுறைகளையும் அகவலில் அருமையாக சொல்லியிருக்கிறாங்க. அதை பார்த்துட்டு இந்த வீடியோவை நிறைவு செய்வோம். அதாவது இந்த பாடல் பாருங்கள், அருமையான பாடல். கற்றது மற்று அவ்வழி மாசூதது என்று எண்ணா தொண்டரெல்லாம் கற்கின்றார் பண்டு நின்றும் காணார். பன்றும் இன்றும் காணார், அதாவது பன்றும் இன்றும் காணார். எற்ற தும்பு மணி மன்றில் இன்ப நடம்புரியும் என்னுடைய துரையே, நின் அருளால் நான் கற்றது நின்னிடத்தே, பின் கேட்டது நின்னிடத்தே, கண்டது நின்னிடத்தே, உட்கொண்டது நின்னிடத்தே, பெற்றது நின்னிடத்தே, இன்புற்றது நின்னிடத்தே, பெரிய தவம் புரிந்தேன் என் பெற்றி அதிசயமே. அருமையாக சொல்கிறாங்க. கற்றது நின்னிடத்தே, கேட்டது நின்னிடத்தே, கண்டது நின்னிடத்தே, உட்கொண்டது நின்னிடத்தே, பெற்றது நின்னிடத்தே, இன்புற்றது நின்னிடத்தே. அப்போ கற்றதுன்னு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தவம் செய்கின்ற முறை. அதை அந்த இறைவன் தான் சொல்லித்தரான். இதில் அருமையாக சொல்லுவாங்க, சாஸ்திர ஞானம் அனுபவ ஞானம் அப்படின்னு அகவலே சொல்லியிருக்கிறாங்க. பரம் அபரம் அப்படின்னு சொல்லி அதை சொல்லி கொடுத்ததும் அந்த இறைவன் தான். அதோட கூட பரம ரகசியம், சிவ ரகசியம் இதெல்லாம் சொல்லி கொடுத்தது அவன்தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது அருமையாக சொல்கிறாங்க. பரம ரகசியம் சொல்லி கொடுத்தது, சிவ ரகசியம் சொல்லி கொடுத்தது, பிரம்ம ரகசியம் சொல்லி கொடுத்தது, 3 ரகசியம் சொல்கிறாங்க. அதெல்லாம் சொல்லி கொடுத்து அந்த தவ செய்யும் முறைகளெல்லாம் சொல்லி கொடுத்தது அந்த இறைவன் தான். கேட்டது நாதம், அப்புறம் கண்டது காட்சி, உண்டது அமுதம், பெற்றது மரணமில்லா பெருவாழ்வு, இன்புற்றது பேரின்பம். இந்த ஆன்ம அனுபவ நிலை, வள்ளல் பெருமான் பெற்ற இந்த அனுபவ நிலைகளை இந்த ஒரு பாடல்லே சொல்லிட்டாங்க. அப்போ நாமும் அந்த ஊரமுதை விட்டுட்டு இந்த மாதிரி அனுபவ நிலைகளை பெற்றுக்கொண்டோமானால் மரணமில்லா பெருவாழ்வை பெற்று பேரின்ப சித்தி பெருவாழ்வில் வாழலாம் அப்படின்றது தெளிவாகுது. அருமையாக இது சொல்லியிருக்காங்க. அதை தொடர்ந்து அவர் எப்படி சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, இந்த வரிகள்லாம் பாருங்கள். கேட்பவையெல்லாம் கேட்பித்து என்னுள்ளே வேட்கையின் விளங்கும் விமல சர்க்குருவே. அதாவது நான் எதை கேட்க வேண்டுமோ, அதாவது நாத அனுபவத்தை தான் கேட்கணும், அதனை நான் கேட்குமாறு செய்து என் உள்ளே பொங்கி எழும் தாபத்தின் விளைவான மலம் நீக்கிய சர்க்குருவே அப்படி இந்த பாடலில் சொன்னவங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்க, காண்பவையெல்லாம் காட்டுவித்து எனக்கே மான்பதம் அளித்து வயங்கு சர்க்குருவே. அதாவது இதுக்கு அருமையாக இந்த பாடல் பொருந்தும். ஈற்று அறியேன் இருந்து இருந்து இங்கு அதிசயிப்பது என் நீ என்கின்றாய், நீ என்னை விட்டு ஏகுதோறும் நான் தான் காற்றறியா தீபம் போல் இருந்திடும் அத்தருணம் கண்ட பரிசு என் புகழ்வேன் அண்ட பகிரண்டம் தோற்றறியா பெரும் ஜோதி மலை பரநாதத்தே தோன்றியது அங்கு அதன் நடுவே தோன்றியது ஒன்று, அதுதான் மாற்றறியா பொன்னொலியோ ஒளிக்கு உள்ளாடும் வள்ளல் அருளொலியோ இது அதிசயிக்கும் வகையே. அதாவது எதை காணணும் அப்படின்னா, அந்த பரநாதத்தில் தோன்றுகின்ற பேரொளி, அந்த பேரொளிக்கு நடுவிலே தோன்றுகின்ற பொன்னொளி, அந்த பொன்னொளிக்கு நடுவில் தோன்றுகின்ற செவ்வொளி, அந்த செவ்வொளி தான் கடவுள் அப்படின்னு சொல்லி நாம் காண வேண்டிய காட்சி இதுதான். பரநாதத்தில் காண வேண்டிய காட்சி அதில் தொடங்கி அந்த பேரொளியிலிருந்து பொன்னொளிக்குள்ளே செவ்வொளி, அதை தான் கடவுள்னு சொல்கிறாங்க. அப்படி சொன்னவங்க அடுத்தது, உண்பவை எல்லாம் உண்ணுவித்து என்னுள் பண்பினில் விளங்கும் பரம சர்க்குருவே அப்படின்றாங்க. அதாவது நாம் ஆன்ம அனுபவத்தில் நாம் உண்ண வேண்டிய பஞ்சாமுதம் தெல்லமுதம் உட்பட அனைத்தினையும் உண்ண வைத்து நான் கொண்ட குணப்பாங்கை அறிந்து அதனில் விளங்கும் மிக மிக மேலான சர்க்குருவே அப்படின்றாங்க. அதுக்கு அருமையாக இந்த பாடலையும் சொல்கிறாங்க. அம்மையை கண்டேன் அவள் அருள் கொண்டேன் அமுதம் உண்டேனடி அம்மா அமுதம் உண்டேனடி அப்படின்னு கூட ஒரு பாடலை சொல்கிறாங்க. அப்போ இப்படிலாம் போயிட்டே இருந்தவங்க அடுத்து மரணமில்லா பெருவாழ்வு, அதாவது முதல்ல கண்டது காட்சி, உண்டது அமுதம்,
பெற்றது மரணமில்லா பெருவாழ்வு. அதுக்கு என்ன சொல்கிறாங்க? சாகா கல்வியின் தரமெல்லாம் கற்பித்து ஏகா கரப்பொருள் ஈந்த சர்க்குருவே. இந்த கரப்பொருள் அப்படின்றது வந்து அருள். அதாவது சாகா தலை, வேகா கால், போகா புனல் என்ற 3 பாகங்களை கொண்ட சாகா கல்வியையும் அதன் உயர்வியையும் எனக்கு கற்பித்து என்னை விட்டு என்றும் பிரியாத அகலாத பொருளான அருளை கொடுத்த சர்க்குருவே அப்படின்னு இந்த பாடல் மூலமாக சொல்கிறாங்க. இப்படி சொன்னவங்க கடைசியாக இன்புற்றது பேரின்பம். பேரின்பம் சொல்கிறதுக்கு அருமையாக இந்த பாடல் சீருற அருளாம் தேசுர அழியாம் பேருற எனை பெற்ற நற்றாயே, அதாவது நற்தாயே அப்படின்றாங்க. வாழ வைக்கின்ற அருளாகிய சீர்பெற்று அழியாத அறிவையும் ஒளி உடம்பையும், அதாவது ஆன்ம இன்ப லாபமான மரணமில்லா பெருவாழ்வையும் என்ற மரணமில்லா பெருவாழ்வு என்ற பெரும்பேற்றையும் நான் பெறுமாறு என்னை பெற்றெடுத்த நல் தாயே அப்படின்னு இந்த வரிகள் மூலமாக சொல்கிறாங்க. கடைசியாக பொருந்திய அருட்பெரும் போகமே உருகன பெரும் தயவால் என்னை பெற்ற நல்தாயே. இறை அருளால் நான் பெற்ற பேரின்பம் என்றும் அழியாதது, எனக்கே பொருத்தமானது, அந்த இன்பமானது எனக்கே பொருந்தும்படி அடைவாயாக என்று ஆசி கொடுத்து பெருங்கருணையுடன் என்னை பெற்ற நல்ல நல்தாயே அப்படின்னு இந்த பாடல் மூலமாகவும் சொல்கிறாங்க. அப்போ வள்ளல் பெருமான் சொல்லக்கூடிய ஏன் நான் இந்த விஷயங்களெல்லாம் சொன்னேன் அப்படின்னா, உணவின் மேலே இச்சை போய் நாம் இதெல்லாம் ஊரமுதுன்னு சொல்கிறாங்க. அறுசுவையாக நாம் சாப்பிடணுன்ற மாதிரி எண்ணங்கள் தான் நம்மளுக்கு தோன்றுறது. அப்போ இந்த மாதிரி அறுசுவை உணவுகளை போட்டு நம்ம இப்போ ஏற்கனவே படித்த பாட்டில் ஈரமும் அன்பும் கொண்டு இன்னொருள் பெற்றேன் எனது மார்க்கம் இரவாத சன்மார்க்கம் தோழின்னு சொன்னவங்க காரமும் மிகு புளிச்சாரமும் கசப்போடே உப்போடே புளிப்போடே அதெல்லாம் சேர்ந்து அந்த ஊரமுது சாப்பிட்டா ஒளிந்து போயிடுவோம், மரணித்து விடுவோம்னு சொல்கிறாங்க. இப்போ மரணிக்காமல் இருக்கணும் அப்படின்னா ஆறமுதை சாப்பிடணும் அப்படின்றாங்க. அப்போ ஆறமுதுனா கடவுள் கொடுக்கக்கூடிய அந்த அமுது, நம்ம உடம்புலேயே கிடைக்கக்கூடிய அந்த அமுது, அதை சாப்பிட்டா மரணமில்லா பெருவாழ்வு. அப்போ அந்த ஆன்ம அனுபவ நிலையில் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய அந்த அமுதத்தை சாப்பிட்டா தான் மரணமில்லா பெருவாழ்வு கிடைக்கும் அப்படின்றாங்க. அதுக்கு தான் அகவல்லேருந்து நான் படித்து காமிச்சேன். இப்போ இத்தனை வழிகள்லையும் அவர் வந்து எல்லாமே எப்படி இந்த அனுபவ நிலைகளை பெற்று மரணமில்லா பெருவாழ்வை பெற்று பேரின்ப சித்தி பெருவாழ்வில் வாழ்கிறாங்க அப்படின்றதுக்கு தான் நான் இந்த வரியெல்லாம் படித்து காமிச்சேன். அப்போ இது எல்லாமே ஆன்ம அனுபவங்கள். இதெல்லாம் நம்மளுக்கு அனுபவங்கள்லாம் உண்டாகணும் அப்படின்னா நாம் ஜீவகாருண்யத்தில் இருந்து பயின்று வந்து இந்த அனுபவ நிலைகளுக்கு நம்ம வந்துடணும். முதல்ல அந்த நாத ஒளி கேட்கும், அந்த நாதத்திலிருந்து பரநாதத்தில் வந்து அந்த பேரொளி அனுபவம், பேரொளிக்குள்ளே பொன்னொளிக்குள்ளே வந்து செவ்வொளி, அதெல்லாம் நம்ம முதல்ல பார்க்கணும். அதுக்கப்புறம் உள்ளே வந்து அமுதம் ஊற்றெடுத்து ஓட ஆரம்பிக்கும், அதை உண்ணணும். அதெல்லாம் உண்டதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து மரணமில்லா பெருவாழ்வு கிடைக்கும். மரணமில்லா பெருவாழ்வில் இருந்து பெரின்ப சித்தி பெருவாழ்வில் நம்ம எப்பயும் வள்ளல் பெருமான் மாதிரி வாழலாம் அப்படின்றதுக்கு தான் அகவலில் அருமையாக சொல்லியிருக்கிறாங்க. எல்லா விஷயங்களுமே வள்ளல் பெருமான் சொல்லியிருக்கிறாங்க. நாம் செய்ய வேண்டியது எல்லாமே அவர் சொன்ன வழிமுறைகளை பின்பற்றி நடக்கிறது மட்டும்தான். அதை மட்டும் நம்ம சிறப்பாக செஞ்சுட்டு வந்தோம்னா மரணமில்லா பெருவாழ்வு சாத்தியம் சத்தியம் என்ற இந்த சிந்தனையோடு நான் இந்த வீடியோவை நிறைவு செய்கின்றேன். மீண்டும் அடுத்த பதிவில் நாம் 4வது பாடலுக்கான விளக்கத்தை பார்ப்போம். இதுவரை பொறுமை காத்து எனது வீடியோவை பார்த்த உங்களுக்கு கோடான கோடி நமஸ்காரங்களும் நன்றிகளும். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி.